18 சித்தர்கள்ல ஒருத்தரான கொங்கணர் சித்தர் அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்த இடம்னு இந்த இடத்த சொல்றாங்க. கீழே வந்து சத்தம் போடக்கூடாது. இங்கே மோஸ்ட்லி இங்கே வர்றவங்க எல்லாருமே அந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் தியான நிலையில இருப்பாங்க. சுத்தியும் பெரிய பெரிய மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன கிராமத்தோட கடைசி பகுதியில் இருக்க ஒரு அழகான ரொம்ப அமைதியான ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ யார் இந்த கொங்கணர் சித்தர், இவரோட வரலாறு என்ன, இந்த கோவில் எங்க இருக்கு, இந்த கோவிலோட வரலாறு என்ன, அதுலயும் குறிப்பா யார் இந்த 18 சித்தர்கள், இவங்களை பத்தியும் நான் அடுத்தடுத்து சொல்றேன். ஸோ வழக்கம் போல ஒரு ஆன்மீகம் கலந்த அட்வென்ச்சர் பயணத்துக்கு ரெடியா இருங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒன்னா போலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோவிலுக்கு எப்படி போகணுன்றதை பத்தி நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம கோயம்புத்தூர் டு சேலம் போற நேஷனல் ஹைவே இருக்கு இல்லையா, இந்த நேஷனல் ஹைவேல இருந்து சங்ககிரி டு எடப்பாடி போற வழியில ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கமா இருக்கு. அதாவது எடப்பாடி போற வழியில கரெக்டா சொல்லணும்னா சங்ககிரி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் போற வழியிலேயே நிறைய சின்ன சின்ன ஊர்களையும் சின்ன சின்ன கிராமங்களையும் தாண்டி தான் நம்ம போவோம். அதுவும் இல்லாம குறிப்பா இந்த சங்ககிரியை சுத்தியே நிறைய மலைத்தொடர்கள் இருக்கிறனால நீங்க போற வழியிலேயே நிறைய மலைத்தொடர்களையும் சின்ன சின்ன இயற்கை காட்சிகளையும் பார்த்து ரசிச்சுட்டே போலாம். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா கரெக்டா லெஃப்ட் சைடுல வேலம்மா வலசுன்னு சொல்லி ஒரு ஊரோட போர்டு வச்சிருப்பாங்க. இந்த போர்டை தாண்டி ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்து நான் ஸ்டாப்பா ஒரு 3 கிலோமீட்டர் போனோம்னா கரெக்டா கோவிலோட அடிவாரத்துக்கே போயிடலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த கோவிலுக்குன்னு எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. அதாவது இந்த பஸ், ஆட்டோ, ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி எந்த வசதியும் கிடையாது. நீங்க வந்தா ஒன்னு உங்க ஓன் பைக்கு இல்லைன்னா காரு, இதுவும் இல்லையா கடைசிக்கு சைக்கிள்லயாச்சும் வந்துருங்க. ஏன்னா இந்த கோவிலுக்கு நீங்க வரணும்னா மெயின் ரோட்ல இருந்து எப்படியும் குறைஞ்சது ஒரு 3-4 கிலோமீட்டராச்சும் நீங்க உள்ள போற மாதிரி இருக்கும். நீங்க நடந்து பாத யாத்திரை கூட போகலாம். இது மட்டும் உங்கள் ஓன் ரிஸ்க்கு பார்த்துக்கிடுங்க. ஸோ ஹலோ கேஷ், ஒரு புது வீடியோ, ஒரு புது இடம், உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னம்னா 18 சித்தர்களில் ஒருத்தரான கொங்கணர் சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. ஸோ அவர் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடியே நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே எதுக்கு வந்தோன்னா இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால் சரி நடந்துகிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டேன். இங்கே பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? இந்த கோவிலுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா பார்க்கிங் வசதி எல்லாம் இல்ல. உங்களுக்கு எங்க இடம் கிடைக்குதோ அங்க நிப்பாட்டிக்கலாம். ஆனா பைக் நிப்பாட்டுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இங்க குட்டி குட்டி குரங்குங்கள்லாம் இருக்கிறனால நீங்க உங்க பைக்கோட டேங்க் கவர்ல ஏதாவது பொருள் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுக்கிறது மட்டும் இல்லாம உங்க டேங்க் கவரையும் டாரா கிழிச்சு பதம் பார்த்து விட்டுரும். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்தோடனே பூசாரி இறங்கி கீழே போயிட்டாருங்க. சரி மேலே எப்படி தனியாக போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு 5-6 பைக்கு, ஒரு காரு, ஒரு பெரிய படையே வந்துருச்சு. அண்ட் ஏதோ நம்ம இங்கேருந்து தான் போகணும். நாங்கள் செருப்புலாம் கீழே கலட்டி விட்டோம். இங்கே ஒரே ஒரு மேஜரான பிரச்சனை என்ன அப்படின்னா குரங்குங்க தொல்லை மட்டும் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அங்கங்கே 2-3 குரங்குங்கள்லாம் இருக்கும். நம்ம பேக்கில் திங்ஸ் ஏதாவது நம்ம பேக் இருந்ததுன்னா அப்படி இந்த மாதிரி ஷோல்டரில் மாட்டி எடுத்துகிட்டு போய்க்கலாம். மற்றபடி டேங்க் கவர் இந்த மாதிரி எதுலையாவது வச்சுருந்தோம்னா டாராக கிழிச்சு வண்டி பதம் பார்த்து விட்டுரும். முடிஞ்ச அளவுக்கு டேங்க் கவர்லலாம் எதுவும் வைக்காமல் நீங்கள் கொண்டு வர திங்ஸை பேக்கில் எது வச்சு எடுத்து மேலே கொண்டு போயிருங்க. இப்போ அப்படியே நம்ம மேலே ஏறி போகலாம். நல்லபடியாக மலை ஏறினா சரி. நம்ம நல்லா உச்சி வெயில் அப்பா வச்சு மண்டையை போலன்னு பொழக்குது. கொஞ்சம் இது இங்கே மட்டும்தாங்க வெயிலாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் உள்ளே போக கொஞ்சம் நல்ல ஃபாரஸ்டான ஏரியா தானே அது. உள்ளே போக ஐயோ கொஞ்சம் உள்ளே போக சூடு தணிஞ்சிரும். இந்த கோவிலோட கட்டுமானத்தை நீங்க வெளியே இருந்து பார்த்தாலும் சரி, உள்ள போய் பார்த்தாலும் சரி, முழுக்க ஒரு குடைவரை கோவில் தோற்றத்தில் இருக்கும். த ராக் கட்டிங் ஆர்கிடெக்சர். இந்த மாதிரியான குடைவரை கோவில்கள் எல்லாம் உலகம் முழுக்க பல இடங்கள்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மகாபலிபுரம், எல்லோரா, அப்புறம் ஹம்பி. இந்த எல்லா இடங்களுமே தனித்துவமா தெரியறதுக்கான ஒரே காரணம்னா இந்த கோவிலோட நுணுக்கமான ஒரு கட்டிடக்கலை தான். ஒரு பிரம்மாண்டமான பாறைகளை குடைஞ்சு அதை உளிகளால செதுக்கி அதை ஒரு கோவிலாவோ இல்ல சிலைகளாவோ கன்வெர்ட் பண்ற ஒரு நுணுக்கமான கட்டிடக்கலைன்னு சொல்லலாம். இந்த கோயில்ல மொத்தமா 2 குகைகள் இருக்கும். அதுல ஃபர்ஸ்டா இருக்க இந்த குகையில ஒரு விநாயகரோட சிற்பமும் முருகரோட சிற்பமும் அப்புறம் இங்க வாழ்ந்ததா சொல்லப்படுற கொங்கணரோட சிற்பமும் வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த கோயிலுக்கு வர ஜனங்க எல்லாருமே இங்க இருக்கிற கடவுள்களுக்கு பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்து அவங்க மன அமைதிக்காக தியான நிலையில இருப்பாங்க.
பொதுவாகவே அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த சித்தர்கள் எல்லாம் எதுக்காக இந்த மாதிரி மலைகளையும் குகைகளையும் அவங்களோட தவத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அது அவங்க கடினமான தவத்தை இன்னும் வலிமையான ஒரு விஷயமா மாற்றும். ஆன்மீக ரீதியாகவும் சயின்டிஃபிக்காகவும் நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மனுஷனுக்குள்ள 7 சக்கரங்கள் இருக்கிறதாகவும் அந்த 7 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்றது மூலமா நம்மளால குண்டலினி சக்தியை எழுப்ப முடியும்னு, நம்மளால ஒரு சித்த நிலையை அடைய முடியும்ன்றதையும் நம்ம படிச்சோ இல்ல யார் மூலமாவது அதை கேட்டோ, இதுவும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு செவிவெளி செய்தியாவது நமக்கு கண்டிப்பா அதை பத்தி தெரிய வந்திருக்கும். சரி, இப்ப அந்த 7 சக்கரங்கள்லாம் என்னென்னு நான் ஒன்னொன்னா சொல்றேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா, கடைசியா சகசிராரம். இந்த 7 சக்கரங்களையும் ஒரு மனுஷனால ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சதுன்னா அவன் கண்டிப்பா சித்த நிலையை அடைய முடியும்ன்றத பல யுகங்களை கடந்தும் வாழ்ந்தும் அதை நிரூபிச்சுட்டும் போனவங்க தான் 18 சித்தர்கள். சோ இந்த லிஸ்ட்ல இருக்க ஒரு முக்கியமான சித்தர் தான் கொங்கணர். இவரு கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டு காலம் வாழ்ந்ததாகவும் அந்த 800 ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 63 வருஷம் அவர் இந்த இடத்துல வாழ்ந்தாருன்னு ஒரு சில குறிப்பீடுகள் எல்லாம் இருக்கு. அதுலயும் அகத்தியர் எல்லாம் 4 யுகங்களை கடந்து வாழ்ந்திருக்காரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன 18 சித்தர்கள்? அதுக்கு மேல எந்த சித்தர்களுமே இல்லையான்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆனா இந்த 18 சித்தர்களை தாண்டியும் இன்னும் நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. பட் இவங்க ஏன் இந்த 18 அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல வரல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஹைப்போதெட்டிக்கலான கொஸ்டின். நீங்க இதை பத்தி எவ்வளவு ரீசர்ச் பண்ணாலும் ஒரு ப்ராப்பரான பதில் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஆனா நம்மளால ஒரு சில தியரிஸ் எல்லாம் சுலபமா கணிக்க முடியும். மகாபாரத போர் நடந்தது 18 நாள். அப்புறம் 18ஆம் படி கருப்புன்னு சொல்லுவோம், 11 கீழ் கணக்குன்னு சொல்லுவோம். அண்ட் இதெல்லாம் தாண்டி சபரிமலையில இருக்கிற ஐயப்ப சாமி இருக்காரு இல்லையா, அவருக்கு கீழே கூட ஒரு 18 படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தியரிஸை வச்சு நம்மளால ஒரு சில விஷயத்தை எல்லாம் யூகிக்க முடியுமே தவிர எதையுமே நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒவ்வொரு சித்தர்களும் அவங்க ஆயுட்காலம் முடியறதுக்கு முன்னாடி மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க வாழ்ந்ததுக்கான அடையாளமா இந்த உலகத்துல விட்டுட்டு போவாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் சித்த மருத்துவம். பல தாவரங்களையும் பல மூலிகைகளையும் பயன்படுத்தி குணப்படுத்தவே முடியாத நிறைய நோய்களுக்கு மருந்துகளையும் மருத்துவத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம முன்னாடி வச்சு சித்தர்களை எல்லாம் தேடி போக ஆரம்பிச்சோம்னா பல ஆண்டுகளும் பல யுகங்களும் கடந்து நம்ம டைம் டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இந்த அடுத்து நம்ம கிளம்பியாச்சு. அந்த முதல் குகை சொன்னோம் இல்லையா, முதல் குகை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா 2வது குகை. கீழே வந்து நான் அதிகமாக வீடியோ ஷூட் பண்ணல. என்ன ரீசன்னா அது ரொம்ப குவைட்டான ரொம்ப சைலண்ட்டான இடம். கீழே வந்து சத்தம் போடக்கூடாது. ஏன்னா கீழே வந்து இங்கே மோஸ்ட்லி இங்கே வர்றவங்க எல்லாருமே அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் நேரம் தியான நிலையில் இருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அந்த மாதிரி ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் அங்கே தியான நிலையில் உட்காந்துட்டு அப்படி கிளம்பி போயிடுவாங்க. அதனால் அங்கே கொஞ்ச நேரம் நம்ம சைலண்ட்டாக இருந்துட்டு எதுவும் பேசாமல் சாமி மட்டும் கும்பிட்டு அமைதியாக ஏறி மேலே போயிடலாம். அதாவது இந்த கோவிலை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பிளானுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 to 30 நிமிஷத்துக்குள்ள இந்த மொத்த கோயிலும் நம்ம சுற்றி பார்த்துடலாம். போகிற வழியில் வழி மாறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கங்கே சின்ன சின்னதாக அம்புக்குறிகளை வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அந்த அம்புக்குறிகளை மட்டும் பார்த்து கவனமாக நம்ம மேலே ஏறினா சரி. அப்படி ஒரு வேளை நீங்கள் ஏதாவது ஒரு வழியில் பாதையை தவறிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே இங்கேன்னு சுற்றி எப்படி ஒரு 10 நிமிஷத்தில் கோவிலோட அடிவாரத்துக்கே வந்துடுவீங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய மலைத்தொடர்லாம் கிடையாது. ஒரு பெரிய மலைத்தொடரில் இருக்க ஒரு சின்ன குகை கோவில், அவ்வளோதான். கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கேங்க. நாங்கள் வரும்போது அடித்து வெயில் மண்டே 2 பொழந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, அப்படியே அங்கங்கே டமால் டுமில் இடி இடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இங்கே மழை வரும்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்களா மேகமெல்லாம் ஒரு மாதிரி இருட்டு கட்ட ஆரம்பிக்குது. அதனால் இன்னும் ஒரே ஒரு குகை மட்டும்தான் இருக்குது. அங்கே உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட்டு ரிசில் ஆகுதுடா. ஏங்க மழை தூரல் விழுகுது. காலையில் வெயில் அடித்து மண்டையை பொழந்துச்சு. இப்போ பாருங்களேன், அடி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிசில் ஆகிற மாதிரியே தெரிஞ்சுது. கடைசியில் மழையே வந்துருச்சு. அப்பா இங்கே பாருங்களேன், மேலே பாருங்கள், வானமே ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும். அப்பா அன்எக்ஸ்பெக்டடா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் பார்த்து கவனமாக போகணும். ஒரு மாதிரி வழுக்குது, காலை வச்சாலே ஒரு மாதிரி வழுக்குது. ஒருவேளை இதுக்கு பேர் தாங்க வழுக்கு போகிறோம்பாங்களோ. பார்த்து போகணும். வாங்கோ வாங்கோ, ஓடி விடுவோம், வாங்கோ. கைஸ், உண்மையாகவே நான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா காலையில் அடித்த வெயிலுக்கும் அதுக்கும் சீக்கிரமாக வீடியோவை ஷூட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இங்கேருந்து போயிடணுன்றது மட்டும்தான் எனக்கு ஒரு மாதிரி திரும்ப திரும்ப அதுவே தோணிட்டு இருந்துச்சு. ஏன்னா என்றைக்குமே இல்லாமல் என்றைக்குன்னு பார்த்து வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. மேலே ஏறி போக போக வெயிலோட தாக்கம் எப்படியும் கம்மியாயிருன்றது தெரியும். ஆனால் திடீர்னு ஒரு மழை வந்து மேஜிக் பண்ணுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம்.
நம்ம இந்த முதல் குகையை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டாவது ஒரு குகைக்கு போவோம் இல்லையா, அப்படி நம்ம போற வழியில அம்புக்குறிகள் எல்லாம் போட்டு வச்சிருந்தாலுமே ஒரு சில இடங்கள்லாம் நம்ம போற வழி ஒரு மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி பிரியும். நம்ம பாதையை விட்டுட்டு வேற எந்த வழியில போனாலும் சரி, ரிட்டர்ன் போகும்போது அந்த அம்புக்குறிகளை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணி போயிட்டோம்னா நம்ம ரெண்டாவது இருக்க குகைக்கு கரெக்டா போயிடலாம். பேசுது ஆல்ரெடி நான் வந்துட்டு போன இடம் தான், இருந்தாலும் எப்படி மறந்தேன்னு தெரியல. அம்புக்குறியை பார்க்காம நான் பாட்டுக்கு வந்துட்டேன், வழி மாறி வந்துட்டேன். இங்கே பாருங்களேன், இந்த பக்கத்து வழியே இல்லை. கைஸ் இதோ குகை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இதோ கரெக்டாக அந்த இடத்துல இருக்க குகை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷம் ட்ரெக்கிங் தான், அதிகமாகலாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் ட்ரெக்கிங் தான். ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது. நம்ம செருப்பு போட்டெல்லாம் மேலே ஏற மாட்டோம் இல்லையா, அதனால் சின்ன மலைன்றனால எல்லாம் வெறுங்காலே மேலே ஏறி வந்துடுறாங்க. அது பெரிய இஷ்யூவாக தெரியல, செருப்பு இல்லாதனால மேலே ஏறி வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஏறவே முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, வயசானவங்க கூட மேலே ஏறி வரலாம். அப்படி தான் நாங்கள் மேலே ஏறும்போது ஒரு சிலர்லாம் சாமியை பார்த்துட்டு திரும்ப ரிட்டன் கீழே இறங்கிட்டு இருந்தாங்க. கைஸ் அடர்ந்த காட்டுவன பகுதிக்குள் சுற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி வந்துடுறா. வாங்க நம்ம அப்படியே மெதுவாக உள்ளே போவோம். இதோ அக்காலாம் பார்த்து இறங்கிட்டு இருக்காங்க போல. பார்த்துட்டீங்களாக்கா? சரிக்கா சரிக்கா. இல்லைக்கா கீழே அப்படியே ஷூட் பண்ணாங்க. சிவனே இருக்காரு. சரிக்கா பார்த்து போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட் மாற மாற இடமே இருட்டாக ஆரம்பிக்குது கைஸ். உள்ள எப்படி போய் பார்த்துட்டு வர போகிறோன்னு தெரியல. கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட ரெண்டாவது குகைக்கு வந்துட்டோம். கீழே ஒரு குகை பார்த்தோம் இல்லையா, அந்த குகைக்கு அப்புறமா இந்த குகை. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிவலிங்கமும் ஒரு சின்ன பெருமாள் சிலையும் இருக்கும். ஆனால் உள்ளே போக போக ரொம்ப இருட்டாக இருக்குங்க, வெளிச்சமே இருக்காது. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே வந்து கீழே இறங்கி போனாங்க இல்லையா ஒரு 2-3 பேர், அவங்க உள்ளே வந்து பூஜை பண்ணி மாலையெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் பற்றிட்டு போயிருக்காங்க. ஆனால் நமக்கு வேலை மிச்சம். நம்ம உள்ளே போய் அழகாக சாமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு சத்தம் இல்லாமல் கீழே இறங்கி போயிடலாம். வாங்க போகலாம். ஆனால் உள்ளே வர்றதுக்கு டார்ச் லைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாங்க போகலாம். இடம் ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்கும். அப்பாடி கைஸ், அதாவது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அதாவது இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம கீழே படுத்து ஒரு மாதிரி தவழ்ந்து கையும் காலையும் ஊனி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க எப்போ வந்தாலும் சரி பெருசா கூட்டம் இருக்காது இந்த அமாவாசை பௌர்ணமியை தவிர. சிவன் மேலையும் சித்தர்கள் மேலையும் அதிகமா ஈடுபாடு இருக்கிறவங்க அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்து போறாங்கன்றத இந்த இடத்த பார்த்தாலே நம்ம அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் இல்லாம இங்க வாழ்ந்ததா சொல்லப்படுற கொங்கணர் சித்தர் இருக்காரு இல்லையா, அவரு கூட கீழே இருக்கிற குகையில வாழ்ந்தாரா இல்ல இந்த குகையில வாழ்ந்தாரான்னு நமக்கே ஒரு கேள்வி வரும். ஆனா இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வேணும்னா இப்படி சொல்லலாம், கீழே இருக்கிற குகையில வாழ்ந்தாருன்னும் மேல இருக்க இந்த குகையில தவம் செஞ்சாருன்னும் நம்மளாம் சொல்லிக்கலாம். ஆனா அதுக்கான எந்த ஆதாரமும் நம்ம கிட்ட இருக்காது. ஏன்னா தவ வாழ்க்கைன்றது ஒரு அரை மணி நேரத்திலயோ இல்ல 1 மணி நேரத்திலயோ முடிகிற விஷயம் கிடையாது. அந்த ப்ராசஸே வார கணக்குலையும் மாத கணக்குலையும் வருட கணக்குலையும் போகும். ஸோ இதுதான் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ற ஒரு மனுஷனுக்கும் ஒரு சித்த நிலை அடைஞ்ச ஒரு மனுஷனுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதோ நான் சொன்னேன்ல, ஒரு சின்ன சிவலிங்கம், அந்த பக்கம் ஒரு பெருமாள் சிலை, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நந்தி. ஆனா இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன ஆச்சரியமான விஷயம்னா, நம்ம சைவ கடவுளா வழிபடுற சிவனையும் வைணவ கடவுளா வழிபடுற விஷ்ணுவையும் நம்ம என்னதான் பிரிச்சு பார்த்தாலும் இங்க அவங்க 2 பேருமே ஒரே இடத்துல இருக்காங்க. ஒரு மதத்தையும் வேதத்தையும் வச்சு மட்டும்தான் இங்க கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் பிரிக்கப்படுதே தவிர மற்றபடி எல்லா மதங்கள்லையும் எல்லா வேதங்கள்லையும் எல்லா கடவுள்களும் நம்ம கிட்ட சொல்ல வர்ற விஷயம் என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்கும். மழை நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம கிடுகிடுன்னு கீழே இறங்கி ஓடிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது மலையாக கோவிலாக போகிறனால என்ன ஆன்மீகவாதினோ இல்லை பக்தி பலனும் நினச்சிடாதீங்க. சீக்கிரமாக அடுத்த ஒரு வீடியோவை
ரொம்ப அட்வென்ச்சராக சூப்பராக த்ரில்லிங்காக செம்மையாக ஒன்று இறக்கி விட்டுறலாம். டாட்டா பாய் பாய். யப்பா ஆமாடி வந்துட்டேன்டா. ரிட்டர்ன் போகும்போது சரியான மழைங்க. ஆனால் நாங்கள் தான் எங்கேயுமே நிற்கல, அது வேற விஷயம். ஏன்னா இந்த மாதிரி திடீர்னு வர மழை எல்லாம் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும்ல, ஸோ அதுவும் ஒரு காரணம். ஆனால் இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த வீடியோ முழுக்க என் கூட ஒருத்தன் டிராவல் பண்ணான். ஆனால் என்னால் தான் அவனை எங்கேயுமே காட்ட முடியல. பட் இந்த வீடியோட கடைசியாக நான் அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். ஆனால் அடுத்தடுத்த டிராவலில் அடுத்தடுத்து போகிற ட்ரிப்பில் கண்டிப்பாக நீங்கள் அவனை பார்ப்பீங்க. ஏன்னா அடுத்தடுத்து வர வீடியோஸும் அப்படி தான் இருக்கும். ஸோ சீக்கிரமாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய், see you.